வணக்கம். நம்மளோட போன வீடியோவில் டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் இருந்த பேசிக் செட்டிங்ஸ் எல்லாம் ஒரு வாக் த்ரூ பண்ணியிருந்தோம். ஒருவேளை நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவாக டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கிற டீபக்கிங் பற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் ரெண்டாவதாக இருக்க செக்மெண்ட் பேர் டீபக்கிங். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனை லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் இருக்க இஷ்யூஸ் அல்லது உங்கள் அப்ளிகேஷனில் இருக்க இஷ்யூஸை கூட நீங்கள் டீபக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த செக்மெண்ட் எக்ஸ்க்ளூசிவாக டெவலப்பர்ஸ்க்காக கொடுக்கப்பட்டது, டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனையும் கம்ப்யூட்டரும் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் அல்லது நீங்கள் டெவலப் பண்ண அப்ளிகேஷனை கூட இன்ஸ்டால் பண்ணி அதோட பெர்ஃபார்மன்ஸ் லாகை இதை யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்டாப் ஆத்தரைஸ் பண்ண சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் வரும். நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் லேப்டாப் அங்கே ஆத்தரைஸ் ஆகிடும். லேப்டாப்போட ஆத்தரைசேஷன் நீங்கள் ரிவோக் பண்ணணும்னா ரிவோக் யூஎஸ்பி டீபக்கிங் ஆத்தரைசேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்டாப்போட ஆத்தரைசேஷன் ரிவோக் ஆகிடும். அடுத்ததாக ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனோ இல்லை நீங்கள் டெவலப் பண்ண அப்ளிகேஷனோ உங்கள் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டால் வயா யூஎஸ்பி அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா டீபக்கிங் பர்பஸ்க்காக நீங்கள் டெவலப் பண்ண அப்ளிகேஷனையோ இல்லை தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து லாக்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்ததாக யூஎஸ்பி டீபக்கிங் செக்யூரிட்டி செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பர்டிகுலராக எக்ஸ்டென்சிவாக டெவலப்பர்ஸ்க்காக மட்டும்தான். இது தெரிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைனா இந்த செட்டிங்ஸோட மெஸ்அப் பண்ணிடாதீங்க. டெவலப்பர்ஸ் அவங்க இன்ஸ்டால் பண்ணுற அப்ளிகேஷனோட பெர்மிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் வார்னிங் மெசேஜ் வரும் பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் மற்ற ஜியோ லொக்கேஷனில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா துபாயில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதோட சில ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி நீங்கள் டெவலப் பண்ண அப்ளிகேஷன் மற்ற லொக்கேஷனில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று மாக் லொக்கேஷன் ஆப் அப்படின்ற ஆப்ஷனும், ஜியோ லொக்கேஷன் பேஸ் பண்ணி உங்களோட லாக்ஸ் எடுக்கிறதுக்காக ஜிஎன்எஸ்எஸ்எஸ் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஜிஎன்எஸ்எஸ்னா குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். ஸோ அதுவும் நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்பர்ஸ்க்காக கொடுத்துருக்க ஆப்ஷன் தான். அடுத்ததாக உங்கள் அப்ளிகேஷனோட லே அவுட் டிசைன் வியூ ஆட்ரிபியூட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக எனேபிள் வியூ ஆட்ரிபியூட் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த அப்ளிகேஷனை டீபக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் சூஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு செலக்ட் டீபக் ஆப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் டீபக் பண்ணுற அப்ளிகேஷனை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணோன்னா அந்த அப்ளிகேஷனோட டீபக்கர் சாஃப்ட்வேர் அட்டாச் ஆகணும். ஸோ டீபக்கர் அட்டாச் ஆகிருச்சு அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்காக நமக்கு வெயிட் ஃபார் டீபக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ செலக்ட் பண்ண அப்ளிகேஷனுக்கு அப்புறம் இதையும் எனேபிள் பண்ணிட்டோம்னா டீபக்கர் அட்டாச் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு அப்ளிகேஷன் லான்ச் ஆகாது. ஸோ நம்ம ஈஸியாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லாக்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஒருவேளை நம்ம இதை எனேபிள் பண்ணாமல் விட்டுட்டோம்னா டீபக்கர் அட்டாச் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்ளிகேஷன் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சரியாக நம்மளுக்கு லாக்ஸ் வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏடிபி அல்லது ஏடிடி, ஆண்ட்ராய்ட் டிவைஸ் பிரிட்ஜ் ஆர் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் டூல். இந்த செட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸில் இருந்து இன்ஸ்டால் பண்ணுற ஏபிகேல எந்த ஹார்ம்ஃபுல் பிஹேவியரும் இல்லை அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்மளோட லாக் பஃபர் சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனும், லாக் ப்ரிஃபரன்சஸ் அதாவது வார்னிங் லாக்ஸ் வேணுமா இல்லை எரர் லாக்ஸ் வேணுமா அப்படின்றத சூஸ் பண்ணுறதுக்கும் லாக் லெவல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீச்சர்ஸாக ஃபீச்சர் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க ஃப்ளாக்ஸை நீங்கள் உங்கள் ஃபோனில் சும்மாவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் டீபக் பண்ணுற அப்ளிகேஷனில் ஜிபியூ டீபக் லேயர்ஸை லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக உங்களுக்கு எனேபிள் ஜிபியூ டீபக் லேயர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஸ்க்ரீனை எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களோட ஸ்வைப் ஆக்ஷன், டச் ஆக்ஷன் எல்லாத்துக்குமே கிராஃபிக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ணுற அப்ளிகேஷனோட லேயர் வைஸ் ஜிபியூ லாக் எடுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ட்ரேசிங். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனில் இருக்கிற டிஃபால்ட் அப்ளிகேஷன்ஸ் அல்லது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் அல்லது டீபக்கபிள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தோட ட்ராக்ஸுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேட்டகரிஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கேமரா, ப்ளூடூத், ஆடியோன்னு எல்லாமே லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ எதோட லாக்ஸ்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சூஸ் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் ட்ரேஸ் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி விட்டுறணும். இந்த டேட்டா வச்சு உங்கள் டிவைஸோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் ஃப்யூச்சரில் மாற்றி அமைச்சிக்கலாம். சேவ் ஆன டேட்டாவை உங்கள் நோட்டிஃபிகேஷன் ட்ரேலேருந்தே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கிளியர் சேவ்ட் ட்ரேசஸ் அப்படின்றத சூஸ் பண்ணும்போது இந்த சேவ் ஆன லாக் ஃபைல்ஸோட பாத் உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கேருந்து கூட நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இல்லை டெலீட் பண்ணிக்கலாம். டீபக்கிங்கில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் மற்ற ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். பாய்.